அண்ணா அண்ணா அம்மா வாரா இதா விதவா ஊசிட்டு விடிய விடிய படுக்குறான் பாரு. டேய் ரூமா இது ரூம் மேலே வச்சிருக்கிற. டேய் எழும்பு. டேய் எழும்புடா. பொறு உனக்கு பொறு பாரு. அம்மா என்ன அம்மா காலங்காத்த வந்து தண்ணி ஊத்தி பாருடா பாருடா என்ன மேலே ரூமை வச்சிருக்கிற. இரவிரவா ஊரை சுத்திட்டு விடிய விடிய படுக்கிறது பார். இங்க இந்த சாப்பிட்டதெல்லாம் முதுகுல இருக்கிறது ஒதுக்குறது இல்ல பார். இந்த எழும்பு. அம்மா இரவிரவா அம்மா வேலை செஞ்சுட்டு வந்தேன் அம்மா. ஏன் தண்ணி எல்லாம் ஊத்தி உழப்புறீங்க அம்மா? சே நித்திர குழம்பிட்டாம்மா. வேலையா என்னடா வேலை செய்யற? கண்டபடிங்களோட டிஸ்கோ எல்லாம் சுத்திட்டு வேலை உனக்கு அதே உனக்கு வேலை. மோகனன் என்ன சொன்னவன்? டிஸ்கோல உன்னை கண்டவன் சொன்னது உனக்கு பொருள். இந்த முறை தண்ணி ஊத்தினா அடுத்த முறை உனக்கு அசிட் ஊத்தி கொள்ளுவேன். உன்ன தம்பி என்ன தவறு பேர் உண்ட தம்பி பேர் காலங்காத்துல எழும்பிட்டு சாமி கொண்டு நிக்கிற. நீ பேரு சோமரி மாதிரி படுத்து கொண்டு இருக்கிற. எழும்பு. இதெல்லாம் ஒரு மூணு பார்த்து கொண்டிருக்கிறேன். அது சரி. அம்மா ஸ்கூலுக்கு நேரம் வந்து நான் போயிட்டு வரேன். சொல்கிறேன் மச்சி. மச்சி கரைசி எடுத்தவன்டா சாமான் கொஞ்சம் கிட்டவன் என்னட்ட ஒரு 10 கிராம் கட்டி இருக்கு. உன்னிட்ட புல்லு அப்படி இருக்கா? என்னது 3 கிராம் புல்லு இருக்கா? அவ எங்க நிற்கிறா நீ இப்போ? ஓகே நான் பக்கத்தில் நிற்கிறேன். ஒரு 2 நிமிஷத்துல நான் ஒருத்தர் ஒன்று வந்து சந்திக்கிறேன். சரியோ? 2 பேரும் சந்திப்போம். ஓகே நான் இப்போ 2 நிமிஷத்துல வந்துடுவேன். சரியோ? ஓகே ஓகே பாய். ஹாய் மச்சி. அப்படி மச்சி என்ன எவ்வளோ அக்கறை சாமான் எடு.
மச்சி இன்னைக்கு இந்த சாமானை விற்று போடுற நல்ல பார்ட்டி சொல்லணும் கனடாலடா பார்ட்டி செய்யுது என்ன இதை விற்று நாங்கள் செய்வோம் வேண்டாம் போடா மச்சி இன்றைக்கு கட்டாயம் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் குடிக்கணும் பார்ட்டிக்கு போகிறது அவனுக்கு ஃபோன் பண்ணி இப்போ நாங்கள் கதைப்போம் கதைச்சிட்டு எங்கே சந்திக்கிறோம் இங்கே வைக்கிறோன்னு நாங்கள் கேட்போம் இப்போ அதுக்கப்புறம் நாங்கள் எவ்வளோ காசு பேர் பார்த்துட்டு நாங்கள் எல்லாம் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட அடித்து நாங்கள் போவோம். ஹலோ பாரிஷ் ஒன்றா நான் தான் என்னென்னா சாமான்லாம் ரெடி நான் மலைமை இடத்துல வைக்கிற இடத்துல வைக்கிறேன். எனக்கு இப்போ ஒரு அவசரமாக காசு தேவையாக இருக்கிற மாதிரி எல்லா டிஸ்கோக்கு போய் கடனாலும் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அடித்து கேட்டவங்க போகணும் பண்ணிட்டு ஆனால் அவங்க முன்னாங்க காசு இப்போ எடுக்கலாம் அவசரமா லேட் ஆகுமா நீ வேறு எவ்வளோ நேரம் 10 நிமிஷத்துல ஓகே நாங்கள் பக்கத்தில் எங்கே நிற்கிறோம் பண்ணி வானஃபிலியா அதுக்கு பக்கத்தில் நிற்கிறோம் இப்போ சந்திக்கிறேன் ஒரு 2 நிமிஷத்துல நாங்கள் வந்துடுவோம் ஒருத்தருக்கு. ஓகே மச்சி கொஞ்சம் பார்த்து போட்டு தான் நான் கொஞ்சம் காசு தேவையாகிறது கொஞ்சம் பார்த்து போட்டு தான் அடுத்த முறை நான் திரைக்க கொஞ்சம் கூட தெரியலாம். சரிடா என்ன இப்போ நாங்கள் வாரம் நானும் என்ன ஒரு பொடியும் தான் வாரம் 2 பேரும் சந்திப்போம். ஓகே 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 பாய். ஓகே ஓகே சொல்லிட்டாண்ணா. ஓ எல்லாம் ரெடியானு சொல்லிட்டா நாங்கள் இதுக்கு போட்டுட்டு வாங்க இன்னொரு இருக்கப்ப இதே மாதிரி நாங்கள் செஞ்சோம்னா உங்களுக்கு காசு கிடைக்கிறதுக்கு நல்ல வழி. ஏன்னு சொல்லு இந்த ப்ராஜெக்ட்லடா அந்த வறுமைகளை வந்து அந்த படங்கள் மூலமாக காட்டாம
ஒரு அனிமேஷன் மூலமாக அதாவது இந்த அவ்வளோ பிரச்சனையிலும் இந்த துண்டு துண்டு எடுத்து ஒவ்வொரு நகரத்தை நடக்கிறதையும் எடுத்து காட்டியிருக்குது. இது படி செய்வேன் நினைக்கிறேன். இது ஜெர்மன் அங்கிட்ட அப்படியே காட்டணும். இப்படி காட்டினா நம்ம ப்ரூவ் பண்ணி காட்டணும் அது உண்மையா இல்லையா இந்த மாதிரி. இதுக்கு எனக்கு பிடிச்சிருக்கேன். இந்த ப்ராஜெக்டை நாங்கள் எடுக்கிறேன். என்ன தெரியுமா, இதே ப்ராஜெக்டை பவர் அனிமேஷன் மூலமாக நாங்கள் முதல் ஜெர்மன் ஆக்களை காட்டணும். இந்த சிட்டி காணும். இப்போ ஆரம்பத்துலேருந்து காணும். இந்த சிட்டியில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் காட்டினா காணும். முதல் நல்ல போராட்டம் எடுக்கும். நீ சொல்றது சரிதான் மச்சி. எனக்கு தெரிஞ்ச இடம் இருக்கு. நாளைக்கு போய் காட்சி பார்ப்போம் அவரோட. டே ஜெகன், நாளைக்கு 10 மணிக்கு போட மாட்டா அவரை சந்திக்கலாம். ஓகேண்ணா, நாளைக்கு காலம் சந்திப்போம். உனக்கு டைம் இருக்குதானே? இதை தவிர வேறு என்னடா வேலை இல்லை. அது உண்மையில இது செஞ்சோம்னா மக்களுக்கு பெரிய ஒரு ஏன்னா நிறைய பேர் செஞ்சிருக்க விட இது ஒரு நல்ல ப்ராஜெக்ட். இதில் நல்ல வடிவாக காட்டப்படுது. கடைசி வரை முடிச்சுட்டு தான் முடிக்கணும். இதனால் முதல் சில கடவுள் டொன்மேஜ் பண்ணுவாங்க. ஜெயபராக்களுக்கு புரியக்கூடியவா டொன்மேஜ் பண்ணுவாங்க. ஹலோ, வணக்கம் சரசி, நான் இங்க சாமி நினைக்கிறேன். வணக்கம் அக்கா, எப்படி இருக்கிறீங்க? சோனா இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க? நான் நல்லா இருக்கிறேன். என்னக்கா? சாப்பாடு எல்லாம் முடிஞ்சிடுவா? அது முடிஞ்சது. வேற வேற என்ன? உங்களோட மகன் இங்க டிஸ்கோ அடிக்கல இவரை கண்டவன் சொன்ன. டிஸ்கோலியோ? டிஸ்கோ அடிக்கல கண்டவரா? எவனை கண்டவரா? அதான் இந்த மகன் சொல்லிட்டு கூட மகனை கண்டான்னு சொன்னவர். எனக்கு தெரியும் இந்த மாதிரி. நீங்க வையுங்க அக்கா, அவர் வரை. நான் பேருந்துகள் நான் பறக்க போறேன். ஓகே ஓகே ஓகே.
சரிடா இல்ல நாளைக்கு 10 மணிக்கு பாயிண்ட் கூட சந்தி. ஓகே மச்சி நான் ரெடி. சரிடா ஓகே. சந்தி. ஹலோ எட்டுடா ஏன் ஐயோ அவனை என்ன அடிச்சவனா ஏன் அடிச்சவன் அவனை எங்க இருக்கா முதல்ல அது சொல்ல எங்க இருக்கா முதல்ல எப்ப நடந்தது அவனோட ஒன்றும் இல்லையே அவனுக்கு அடே ஏன் அவனுக்கு அவனை அடிச்சது அவனை ஒன்றும் செய்யறேன் இல்லையா அவன் சரி நீ வை நான் வர உடனே வர நீ வை என்ன அடிச்சு அவன் தம்பி அடிச்சான் எங்க அடிச்சான் எங்க அந்த பில்லியன் தான் அங்கடா அந்த இதுக்குள்ள ஷட்டுக்குள்ள சரி நீ வீட்டை போ நான் பாத்துக்கிறேன் இல்ல இல்ல நீ கவலைப்படாத நான் போய் பார்க்கறேன் நீ வீட்டை போ அம்மா நான் பாத்துக்கிறேன் சரசு சரசு அங்க அவன் வந்துட்டாங்க. வந்துட்டானா இது பிரச்சனை தான். டேய் நில்றா ஒருக்கா. என்னம்மா என்னம்மா நீங்க எங்க ஊர் சுத்திட்டு போற என்னம்மா ஊர் சுத்துறேன் இருக்கு தெரியுதா நான் வேலைக்கு போயிட்டு வந்தேன் எல்லாம் எனக்கு தெரியும். சாந்தி அக்கா எல்லாம் சொல்லிட்டா. சாந்தியாக்காவோ இப்ப இந்த டிஸ்கோக்கு போற ஆமா டிஸ்கோக்கா இல்ல நான் அங்க போயிடலாமா சத்தியமா சொல்ல நான் போயிடல என்ன சத்தியம் பண்ற டிஸ்கோக்கு நீ சத்தியமா போயில ஆனா சொல்லிட்ட நீ டிஸ்கோக்கு போன நீ அது எனக்கு வடிவா தெரியும். என்ன அங்க இப்ப எனக்கு அது முக்கியம் இப்ப அங்கெல்லாம் போறதுக்கு இப்ப எனக்கு நேரம் இருக்கு என்னடா மனம் இது நீ எப்ப இந்த சிகரெட் வந்து தொடங்கி நீ ஐயோ அம்மா இது வேறம்மா இது ஜாக்கெட்ல மணக்குதாம்மா இது ஓ ஜாக்கெட்ல சிகரெட் மணங்க நோவே தானே என்ன உங்களுக்கு என்ன விளங்கப்படுத்துறேன்னா என்ன உண்மையா சொல் நீ டிஸ்கோக்கு போனியா இல்லையா அம்மா நீங்க வேற யாரோ சொன்னதை நினைச்சு நீங்க காய்ச்சி கொண்டிருக்கீங்க சரியா அவர் கண்டது தானே சொல்லுவேன் அவங்களுக்கு வேற வேலை இல்லாம அப்படிதான் சும்மா பிரச்சனை பண்றதுக்கு தான் அப்படியே டெலிஃபோன் காய்ச்சி ஓ கொண்டிருக்காங்க அவருக்கு வேற வேலை இல்ல சும்மா எல்லாத்தையும் சொல்லி கொண்டு இருப்பாரு என்ன அம்மா நீங்க நம்புறீங்களோ இல்லையோ இந்த தம்பியை பாரு அவன் இதை விரவா படிச்சுட்டு வர நீ இதை விரவா டிஸ்கோல ஆடிட்டு வர என்ன ஐயோ நான் மட்டுமே என்னம்மா நான் சும்மா போயிட்டு வரேன்னு வச்சு கொண்டிருக்கீங்க நீங்களா நான் செய்யற வேலையே தெரியுமா சமாதானம் செய்யற வேலை தெரியுமா உங்களுக்கு ஓ நீ செய்யற வேலையை தான் நீ கேட்டு கொண்டிருக்க ஐயோ அவங்க இப்படித்தானம்மா வேணும்னு செய்யறாங்கன்னு சொல்லி உங்களுக்கு புரியாது சரியா என்ன முடியல எனக்கு ஒண்ணும் புரியாது நீ போ எங்க இருக்க கீழே நிக்கிற எங்க நானா தான் நிக்கிறேன் சரியா வேற கிளம்பி வர காலம் அந்த மைண்டில் போய் உனக்கு நேரம் இல்லாமல் போச்சுடா சைஸ் அந்த மட்டை பொடியினோட போய் ஆச்சு நான் தெரியும் ஃபஸ்ட் நாங்கள் இந்த ரூம் தராங்களாம் அந்த டேட்டுக்கு வந்து இந்த சிட்டிலேயே வந்து வேற ஒரு நிகழ்ச்சிக்கு இல்லை அதாவது அந்த ஜேபக்கார எல்லாருக்கும் நான் மைண்ட் ஆடும்போது அது வந்து எல்லாரும் அங்கே வரைக்கிட்ட வேணும் எல்லாரும் வேற ஒரு நிகழ்ச்சிக்கு இல்லை அது வந்து நாங்கள் எடுத்த டைம் நாங்கள் 6 மணிக்கு நேரம் ஒரு டைம் அதில் எடுத்துட்டு அங்கேயே நாங்கள் வைக்கிறது குடிவே எல்லாத்தையும் சாப்பாடு சேவ் பண்ணுற மாதிரி செஞ்சு கொஞ்சம் தேவனாக எங்களோட சேர்த்து எங்களை வசப்படுத்தோம் இப்படி செஞ்சுட்டா அடுத்தது இந்த ப்ரொஜெக்டை முதல் முக்கியமாக காட்டணும் அண்டு ப்ரொஜெக்ட் காட்டுற நேரம் ஒரு பிள்ளையை வரணும் 1 மீட்டர் ப்ரொஜெக்டில் ஒரு பிள்ளையை வளர்க்குறேன் அதை நான் கவனிக்கணும் நாட்டு பிரச்சனையை காட்டாமல் அர்த்தமாக இருக்கும் அதாவது வந்து நல்ல நீராக நல்லா இருக்கும் ஜெவன் மக்களுக்கு போய் சேரணும் மனதில் போய் சேரணும்
மற்றபடி இது கிடைச்சே பெரிய விஷயம். அம்மா சாதிச்சு முடிச்சுட்டேன். நாங்கள் எடுத்த காரியம் இதிலே முடியும். இனி அந்த நாட்டில் சொன்ன மாதிரி உங்களோட ஹெல்ப்பெல்லாம் எனக்கு வேணும். எங்கள் மற்றவனும் இருக்கிறான், அவனோட ஹெல்ப்போட அவனே இந்த ப்ரோக்ராம் நல்லா பிடிக்கிறான். ஜெயமன் ஒவ்வொரு ஜெயமன் மக்களுக்கும் போய் சேரும். நாட்டு பிரச்சனையை போய் காட்டும். சரிடா சரிடா. ரொம்ப அடிச்சுட்டாங்களோ? என்ன மன்னிச்சு எல்லாரும் 1000 பேர் ஒன்றும் செய்ய மாட்டேன். சரி உடம்பு எனக்கு முதலே தெரியும். நீ செய்கிற வேலையில எனக்கு முதலே தெரியும். நீ இந்த போதை கடத்துறது, நீ செய்கிற வேலை, அம்மா அப்பா ஏமாத்துறது எல்லாம் எனக்கு தெரியும். ஆனால் ஏன் தெரியுமா நான் பொறுமையாக இருந்தேன்? ஒரே ஒரு காரணம் தான். மனிதன் எப்போவுமே பட்டு தேரும். சரியா? நீயே திருந்தோணும்ன்றபடியாக தான் நான் இதுவரைக்கும் உன்னை திருத்தாமல் இருந்தேன். ஆனால் இன்றைக்கு நீ பட்டு தேர்ந்துட்ட. இந்த உண்மையான இந்த நண்பர்களை பற்றி நீ இன்றைக்கு தான் உண்மையாக படிச்சிருக்க. இனிமேலே திருந்த. இனிமேல் இந்த பிள்ளை நீ செய்ய மாட்டோம். எனக்கு வடிவா தெரியும். நான் அம்மா அப்பா இல்லை ஏமாத்தி தருப்பனாலும் எல்லாம் செய்து கொண்டிருந்தா என்ன மாட்டேன். இப்போதான் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஏமாத்துக்காரங்க புரிஞ்சுக்கோடு. என்ன பண்ணி என்ன சரி சரியா? இங்க பார், ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு படைப்பு. சரியா? எங்கட ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு வழி இருக்கு. அவனுக்குன்ற ஒரு நோக்கம். அவன் இப்படித்தான் தன் வாழ்க்கையை கொண்டு போண்டா ஒவ்வொருத்தனுக்கும் ஒவ்வொரு விதமாக தான் இந்த கடவுள் படைச்சிருக்கான். என்ன பேர் சமுதாயத்துக்கு உதவி செய்ய என்ன படைச்சிருக்கான்? ஏன் பிரச்சனை? இங்க பேர் இப்படிதான் இருப்பேன், ரவுடி மாதிரி தான் இருப்பேன். தலை கண்ணாடி தோடு கீடு. சரியா? அது முக்கியம் இல்லை. இந்த வழி இருக்கல, நீ போற வழி சரியா இருக்கும். உனக்கு எனக்கு தெரியுமாடா, உனக்கு கடவுள் படிப்பு கொடுத்துருக்கான். அம்மா மேல உனக்கு நல்ல ஒரு நம்பிக்கை வர மாதிரி ஒரு நல்ல ஒரு குணத்தை உனக்கு கொடுத்துருக்கான். நீ அது உண்மையா நடந்துக்கோ. ஏமாத்தாத. நீ இந்த சமுதாயத்துக்கு ஒரு நல்லவனாவே இரு. பொய்யாக்காத. அதான் முக்கியம். சரியா? சார் நாங்கள் பேங்க்ல ஒரு அலுவலர் இருக்கு, போய் பார்த்துட்டு வரேன். பின்னாடி வர. என்ன நடந்தது? இல்லம்மா, ஸ்போர்ட்ஸ் செய்தால் அதில் விழுந்து அடிபட்டது. ஒரு பிரேக் விழுந்து போட்டியோ? எங்கடா ஸ்போர்ட்ஸ் செய்தால் அது சும்மா நோம்புல தான் அடிபட்டது. அது பிரச்சனை இல்லை. படிச்சு நல்லா வேலைகள் செய்து கொண்டிருக்கிறேன். உண்ட அண்ணனை பேரு ஆளும் அவன் தோடும் பேரு ரவுடி மாதிரி இருக்கிறான். அவன் ஏன் இப்படி இருக்கிறான்? அண்ணா நல்லவர். அண்ணா நல்லதான் செய்து கொண்டிருக்கார். சமுதாயத்துக்கு ஈடுபட்ட மக்களுக்கு எல்லா நாட்டுக்கும் நல்ல உதவிகள் தான் செய்து கொண்டிருக்கார். நான் எத்தனை முறை அண்ணா கண்டிருக்கேன். இருபது உதவி நாக்கிட்ட போய் காசு சேர்த்து அப்படி நல்ல உதவிகள்லாம் செய்கிறேன். நீங்கள் அப்படி நினைக்காதீங்க. அண்ணா சரியான பாவம். இரவா நித்திர முடிச்சு எவ்வளோ கஷ்டப்படுறாரு. நான் நேராக கண்டேன். நான் இப்படி ஊரை சுற்றி கொண்டு இருக்கிறான் கண்ட ஃப்ரெண்ட்ஸோட. இல்லைம்மா, அண்ணா நீங்கள் ஒரு நாளைக்கு இப்போ ஒரு நாளைக்கு புரிவீங்க. நான் அப்போ உங்களுக்கு விளங்கும் என்ன நான் செய்கிறேன்.
இங்க நில்லு எங்க போற இங்க வா உன்னோட சொல்லு காய்க்க ஒண்ணு வாங்க இங்க போரு எங்க போய் கொண்டிக்கிற என்னடா உண்டா தம்பியை பற்றி இன்னும் கேள்விப்பட்டேன் என்ன மாமன் செய்யற இல்ல அது ஒன்றும் இல்லப்பா அது சும்மா அந்த பொடியங்களுக்கு ஒரு பிரச்சனை அது நான் தீர்த்து வச்சேன் அது ஒன்றும் இல்லை அது ஒன்றும் இல்லை எனக்கு தெரியும்டா நீ நல்லவன் நல்ல வேலையன் புது சேவை செய்யற நீ ஆனா டேய் நீ தான் உன் தம்பிக்கு வழிகாட்டணும் அவன் தீய பாதையில போனா நீ தான் அவனுக்கு எடுத்து கொடுக்கணும் அதுக்காண்டி உன் அம்மா உன்னைய திட்டுவாதான் அவனோட குணம் எனக்கும் தெரியும் அவன் நடுவில் உன்னைய பற்றி கதைக்கிறவாதான் ஆனா நீ போற பாதை சரியா இருந்தா அது எல்லாருக்கும் நன்மை அப்படியே போ நல்ல சந்தோஷமா இருக்கேன் நாங்கள் எடுத்த காரியம் எல்லாத்துலேயும் வெற்றியாக தான் போய்க்கணும் வீட்டெல்லாம் பிரச்சனை அப்படிதான் அம்மா தான் தெரியுது அம்மாவுக்கு அம்மாவுக்கு தெரிஞ்சுட்டு நான் தம்பிகிட்ட சொன்னேன் நீ வந்து தம்பி தெரிஞ்சுட்டு அதான் முக்கியம் அவனே தெரிஞ்சினான் எனக்கு தெரியும் அவன் செஞ்ச அவன் இப்படி போத வேலையெல்லாம் செய்யறதெல்லாம் எனக்கு தெரியும் ஆனா பட்டு திருந்தோம் வாழ்க்கையில பட்டு திருந்தோம் அதுக்காக தான் நான் வெயிட் பண்ணேன் ஆனா இப்ப தெரிஞ்சுட்டேன் இனிமேல் அவன் வந்து பிள்ளை செய்ய மாட்டேன் நீ தெரிஞ்சு உண்டுதான் முக்கியம் வாழ்க்கையில அங்க செய்யற ஒவ்வொரு காரியம் சரியான ஒரு நோக்கத்தோட செஞ்ச மாட்டேன் நாங்க போற பாதை சரியா இருந்தது யார் புதுசா வந்தாலும் பிரச்சனை இந்த காரியத்தை ஒழுங்கா செஞ்சுட்டா கடைசியில ஊரே நல்லவன்னு சொல்லுவோம் ஊரே இந்த அம்மா அப்பா எல்லாரும் பத்தி சொல்லிடுறேன் நீ நல்லவன் இப்படியே தொடர்ந்து செய்து உனக்கு என்ன முக்கம் தெரியும் நீ போற பாதை எப்பவுமே சரியா இருக்கும் அதான் நான் முக்கியம் யார் குறுக்கா வந்தாலும் எங்கடா பாதையை நாங்க தொடரும் அது சேர்ந்து தொடர்போம்